Hi all, welcome to Vijay Kumar IAS Academy. So, இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவை ஒப்பிடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம மார்க் வாங்கியிருப்போம் 400, 450 இல்லை 500, 600 அப்படின்னு வாங்கியிருப்போம். ஸோ அந்த பெரிய வேல்யூவை நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுருக்கி நான் வந்து 40% வாங்கியிருக்கேன், 80% வாங்கியிருக்கேன், 90% வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் 10,000 வந்திருக்கு, 20,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லாமல் நான் முதலீடு பண்ணதில் எனக்கு ஒரு 10% வந்திருக்கு, ஒரு 5% வந்திருக்கு லாபம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்சன்டேஜில் சொல்லுவோம். அது வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய தொகையை நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லாமல் சுருக்கி சின்ன தொகையாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இங்க நம்ம ரேஷியோ விகிதம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண போறோம், டைரக்டா கம்பேர் பண்ண போறோம். நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு 20 மார்க் வாங்கியிருக்கேன், நீங்க அதே எக்ஸாம்ல 40 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா என்னை விட நீங்க 2 மடங்கு ஜாஸ்தி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? நான் 20 மார்க் வாங்கியிருக்கேன், நீங்க 40 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா என்னை விட நீங்க 2 மடங்கு ஜாஸ்தியா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இன்னொரு விதமா சொல்லணும்னா உங்களை விட நான் உங்க மார்க்ல நான் பாதி மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஒப்பிடுதலை தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோல சொல்ல போறோம். ஸோ இப்போ நான் எதை வச்சு நீங்கள் வந்து என்னை விட 2 மடங்கு ஜாஸ்தின்னு சொன்னேன், எதை வச்சு நான் உங்களை விட அரை மடங்கு வந்து நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம சொன்னோம் சொல்லுங்க. இப்போ நான் 20 மார்க்குன்னு சொன்னேன், நீங்க 40 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ என்னை விட நீங்க 2 மடங்கு ஜாஸ்தி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி? 20 × 2 அப்படின்னா 40, 40ல் பாதி அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? 20ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 20:40 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 0 0 கேன்சல் ஆயிடுமா? அடுத்த ரெண்டாவது வாய்ப்பாடில் நான் திரும்ப இதை கேன்சல் பண்ணா 1:2ன்னு வந்துடும். ஸோ இந்த 1:2 தான் என்னோட மார்க் ஒரு பங்கு, உங்களோட மார்க் என்னது? என்னோட மார்க்கை விட ரெண்டு பங்கு. என் மார்க்கை விட நீங்க என்னது 2 மடங்கு ஜாஸ்தி. இல்லைன்னா நீங்க வாங்கினது 2 பங்கு, உங்க பங்குல இருந்து எனக்கு பாதி பங்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இருக்கிற மார்க்கை நான் நேரடியாக சொல்லாமல் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கி இருக்கிறதுலே எவ்வளோ சின்னதாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்பிரஸ் பண்ணி 2 மடங்கு பாதி பங்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அப்போ ரேஷியோன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? விகிதம் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது? கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதையும் எப்படி கம்பேர் பண்ணுறோம்? நேரடியாக நான் வந்து அந்த தொகையை சொல்லி கம்பேர் பண்ண போகிறதில்ல. அந்த தொகையை சொல்லாமல் அரை மடங்கு, பாதி மடங்கு, இல்லை 4 மடங்கு, 5 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்து ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம் அப்படின்னு வர்றப்போ இது 1:2 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம 2 பேர் மார்க் இல்லாமல் பக்கத்து செக்ஷன்ல இன்னும் 2 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ பக்கத்து செக்ஷன் மார்க்கையும் பக்கத்து செக்ஷன்ல ஹையஸ்ட் லோயஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஏதோ 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், இது 10th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஹையஸ்ட் லோயஸ்ட் மார்க்கையும் இங்கே இருக்கிற ஹையஸ்ட் லோயஸ்ட் மார்க்கையும் நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது, இங்கே ஒரு விகிதம் இருக்குது, ரேஷியோ இருக்குது. இந்த 2 ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றது. ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த எண்டில் இருக்கா ஹை லோ அப்படின்னு. ஸோ இதை நான் வந்து ஜென்ரலாக A:B ப்ரொபோர்ஷன் டு C:D அப்படின்னு நான் எப்போ சொல்லலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த கடைநிலையில் இருக்கக்கூடியதுடைய பெருக்கற்பலன் A:D ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மிடில் B:C அப்படின்னு இருக்கிறப்ப தான் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 2 ரேஷியோவும் நான் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷன்னால என்ன மீனிங்? A:D ஈக்குவல் டு B:C. இந்த ரூல் அப்ளை ஆச்சுன்னா தான் இதை நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு ரேஷியோ என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த ரேஷியோவை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னமாகவும் எழுதலாம். 1:2ன்னு எழுதுனதுக்கு நான் என்ன பண்ணலான்னா பின்னமாகவும் எழுதலாம். ஸோ இங்கே வந்து மார்க், என் மார்க் திவ்யா, இது வந்து உங்கள் மார்க், உங்கள் நேம் எதை வச்சுக்கலாம்? சரண்யான்னு வச்சுக்கலாமா?
ஸோ இது வந்து உங்கள் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது திவ்யா இஸ்டு சரண்யா D/S மார்க் தான் 1/2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த விகிதத்தை நான் வந்து பின்னமாகவும் எழுதலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் மாற்றி எழுத முடியாது. 1:2 நான் 2:1ன்னு எழுதுனா அது தப்பு. உறுப்புகளை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டர் மாற்றி எழுத முடியாது. மாற்றி எழுதுனா என்னவாயிடும், மீனிங்கே மாறிடும். என்ன மீனிங் மாறிடும், இங்கே திவ்யாவோட மார்க்கு இதுதான் வந்து நான் பின்னமாக எழுதியிருக்கேன்னா, திவ்யாவோட மார்க்கு இங்கே எஸ் இங்கே போயிடுச்சுன்னு வைங்க, சரண்யாவோட மார்க்கில் பாதி அப்படின்றது வந்துடும். இப்போ அதே இது இங்கன்னா பாருங்களேன், திவ்யாவோட மார்க்கு சரண்யாவோட மார்க்கில் 2 மடங்கு அப்படின்னு வந்துடும். 2 மடங்கா வாங்கியிருக்காங்க இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே என்னது, உறுப்புக்களை மாற்றி எழுதக்கூடாது. அப்படியே தான் வந்து தெளிவாக எழுதணும். மாற்றி எழுதுனா மீனிங்கே மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ரூல்ஸு நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அது இல்லாமல் நமக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போஸ் வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதனுடைய சராசரி விகிதம் கேட்கலாம். சராசரி விகிதம்னு கேட்டாங்கன்னா √A/B, அதாவது A/B அப்படின்னு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கு சராசரி விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா √A/B. இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இங்கே AB கொடுத்துட்டாங்க, அடுத்து என்ன வரும் அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷனில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த B²/A அப்படின்னு போடணும். இதுவே ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா A/B, இங்கே C கொடுத்துட்டாங்க, நாலாவதா D என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா B/C/A. ஸோ இங்கே ஜஸ்ட் அந்த உறுப்புகளை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இதுலேயே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா A/B அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. டூப்ளிகேட் ரேஷியோ இருமடி விகிதம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா A²/B² அப்படின்னு கண்டுபிடிப்போம். இதுவே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, மும்மடி விகிதம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம், A/B கொடுத்துருந்தாங்கன்னா A³ அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். சரியா? இதுலேயே சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். சப் டூப்ளிகேட்னா என்னது, √A/√B அப்படின்னு போடணும். சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்போ √A/√B அப்படின்னு போடணும். ஸோ உள்ள சம்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாமே போடலாம். சரியா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் ரேஷியோ, இப்போ எனக்கு ஒரு ரேஷியோ A/B அப்படின்னு கொடுத்துட்டு டூப்ளிகேட் ரேஷியோ இருமடி விகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா A²/B². இதுலேயே வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ, இப்போ A/B கொடுத்துட்டு சப் டூப்ளிகேட் ரேஷியோ துணை இருமடி விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து √A/√B. இதுவே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா A/B கொடுத்துட்டு ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், A³/B³. இப்போ இதுலேயே வந்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணணும், √A/√B அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ காம்பவுண்டட் ரேஷியோனா 3 ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வைங்க. 3 ரேஷியோ என்னென்னது, A/B, C/D, அப்புறமா E/F அப்படின்னு 3 ரேஷியோ கொடுத்துட்டு காம்பவுண்டட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா A/C/E டிவைடட் பை B/D/F. அதாவது மேலே இருக்க நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணும். A/C/E டிவைடட் பை B/D/F. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு, விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரேஷியோ, கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 5:7. நம்ம என்ன பண்ணலாம், இந்த விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாமா? ஸோ 5/7. அடுத்து 1:2, அப்போ 1/2. அடுத்து என்ன இருக்குது, 3:5, 3/5. அடுத்து என்ன இருக்குது, 7:10, ஸோ 7/10. ஸோ இதெல்லாம் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ரேஷியோனா பெரிய விகிதம் கேட்குறாங்க. அப்போ இதை டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க டைம் ஆகும் இல்லையா? இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு எல்லாம் LCM எடுத்து போடுற மாதிரி மெத்தட் இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா,
எல்லா நம்பர்லையுமே எல்லா ரேஷியோலையுமே என்ன பண்ணுங்க இன்ட்டு 10 பண்ணிடுங்க. எல்லா ரேஷியோலையுமே இன்ட்டு 10 பண்ணிட்டு இப்போ டிவைட் பண்ணுங்க. ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 15 இருக்கா? ஸோ 7 7s are 49. மிச்சம் 1 இருக்கும், 0 போடுவோம். ஸோ 7.1 சம்திங் அப்படின்னு வரும். அடுத்து 10/2னா 5, இங்கே 30/5னா 6, இங்கே 70/10னா 7. ஸோ அப்போ இங்கே ஹையஸ்ட் என்னது? இதுதான் 7.1ன்னு வருது. அதாவது 5/7 தான் எனக்கு என்னது ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிப்ளை பை 10 பண்ணிட்டா நமக்கு ஈக்குவலாக வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A/B = 8:12 மற்றும் B/C = 24:15. A/B/C இன் விகிதத்தை காண்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A/B 8:12. ஸோ A/B/C ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் A/B 8:12ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B/C 24:15. ஓகேவா? ஸோ இதை நான் 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம ஜஸ்ட் லாஜிக்காகவே போடலாம். ஸோ லாஜிக்காகவே போடுறது எப்படி போடலான்னா, A/B என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷனில் எழுதுவோமா? A/B = 8/12 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து என்ன இருக்குது? B/C B/C = 24/15 அப்படின்னு வரும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பியோட வேல்யூ பாருங்கள் 24, இங்கே பியோட வேல்யூ 12. நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி ரேஷியோவில் நேராக ஈக்குவேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கேயும் எழுதலாம். ஆனால் பிக்கு என்ன வருது? 2 வேல்யூ வருது. இங்கே 12, இங்கே 24. அப்போது ஏக்கு 8, சிக்கு 15, பிக்கு மட்டும் 2 வேல்யூவா அப்படின்றது இருக்கும். அப்போ பி வேல்யூவை நான் 2 இடத்துலையும் சேம் ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? இங்கே நான் பி வேல்யூவை 12 24 ஆக்குறது ஈஸியாக என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பை 2. நான் ஒரு ஃப்ராக்ஷனை கீழே மட்டும் நான் மல்டிப்ளை பை 2 பண்ணால் மீனிங்கே மாறிடும். மேலேயும் நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 2 பண்ணணும். அப்போ இங்கே என்னது? இப்போ பி வேல்யூ இந்த ஃப்ராக்ஷன் இப்போ என்னவாயிடுச்சு? 16/24ன்னு மாறிடுச்சா? இப்போ இங்கே ஏ வேல்யூ என்னது? ஏ வேல்யூ 8 × 6 16. பி வேல்யூ என்னது? 24. சி வேல்யூ என்னது? 15 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ ரேஷியோ என்னது? 16:24:15. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ. இது வந்து ஜென்ரலாக லாஜிக்காக போடுறது. மெத்தட் ஆஃப் மெர்ஜிங்னு சொன்னேன் இல்லையா? அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். A/B/C. இதில் A/B B/C நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற 12 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. இங்கே இருக்கிற 24 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு என்ன பண்ணணும்? இது 3ஐயும் இருக்கிறதுலே சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணி சின்ன நம்பர் வர்ற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுனா அதான் நம்மளுடைய ரேஷியோ. இந்த லாஜிக்காக போடுறது ஈஸியாக தான் இருக்குது. பட் இந்த மெத்தட் ஆஃப் மெர்ஜிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இஃப் A/B = 2:3, B/C 2:4, C/D 2:5, then A/D. A/D மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ A/D எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A/B கொடுத்துருக்காங்களா? ஸோ A/Bனா என்ன வந்துடும்? A/B. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B/C. அப்படின்னா என்னது? B/C. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? C/D. அதாவது C/D. இப்போ இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? B கேன்சல், C கேன்சல், மிச்சம் இருக்கிறது எனக்கு A/D தான். அப்போது கொடுத்துருக்க 3 ரேஷியோவையும் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும்? எனக்கு A/D நேரடியாக கிடச்சிரும். ஸோ அப்போ 3 ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணால் போதுமா? 2/3 × 2/4. அடுத்து என்ன இருக்குது? 2/5 அப்படின்னு இருக்குது. ஸோ கொஷின் தெரியுதுல்ல, நானே மறைச்சிட்டேனா? 2/3, 2/4, 2/5 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 2 2s are 4, இந்த 4 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? மேலே 2, கீழே என்னது? 5 3s are 15. ஸோ 2:15 தான் ஆன்சர். ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன இருக்குது? 3A = 5B = 6C. தென் ஃபைண்ட் A/B/C அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் பிரித்து எழுதணும். ஸோ நான் 2 தனித்தனியாக எழுதிக்கிறேன். 3A = 5B அப்படின்னு தனியாக எழுதுறேன்.
ஓகேவா? இந்த பியை நான் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்தால் என்னவாயிடும்? a/b ஈக்குவல் டு இந்த பக்கம் 5 இருக்கு, இந்த 3யை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 5/3. கரெக்டா? இப்போ அடுத்து 5b 6c எடுத்துக்கிறேன். ஸோ 5b 6c இங்கே எழுதிக்கலாமா? ஸோ 5b ஈக்குவல் டு 6c. அப்போ b/c என்னவாயிடும்? b/c ஈக்குவல் டு 6/5. இங்க b வேல்யூ என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க b வேல்யூ 6 இருக்கு. நான் ரெண்டு இடத்துலயும் வேல்யூ ஒன்னு போல ஆக்குனா தானே ரேஷியோ கரெக்டா வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க 3யை 6ஆ மாத்திடலாம் ஈஸியா. இங்க இன்டூ 2 கீழே மட்டும் பண்ண முடியாது, மேலேயும் சேர்த்து தான் பண்ணணும். ஸோ இன்டூ 2. அப்போ இங்க என்னது? b வேல்யூ 6ன்னு ஆயிடும். a வேல்யூ என்னது? 5 2s are 10. ஸோ a வேல்யூ 10, b வேல்யூ 6, c வேல்யூ என்னது? 5. அப்போ ரேஷியோ என்னது? 10:6:5. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. அடுத்தது என்ன இருக்கு? 3 கார்களின் வேகம் 5:4:6 ஆகும். ஒரே தூரத்தை கடக்க அவற்றின் பயண நேர விகிதம் என்ன? ஸோ இங்க வேகத்தோட விகிதம் கொடுத்துட்டு பயண நேர டைமோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டு டைமோட ரேஷியோ கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு படிச்சிருப்போமா? ஸோ 5th கொஸ்டின் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு பை டைம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்பீடு பை டைம். கரெக்டா? இப்போ ஒரே தூரம் தான். தூரம் வந்து எனக்கு சேம். சாரி, மாற்றி சொல்கிறேன் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். சாரி. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இங்கே தூரம் அதே தான். தான்றப்போ எனக்கு ஸ்பீடுக்கும் டைமுக்கான ரிலேஷன் என்னது? ஸ்பீடு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைமா? ஸ்பீடு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீடோட ரேஷியோ என்னது? 5:4:6. அப்போ எனக்கு டைமோட ரேஷியோ வேணும் அப்படின்னா என்னது? இன்வர்ஸ் ரேஷியோ எப்படி எழுதணும்? 1/5 is to 1/4 is to 1/6. இதான் என்னது? நம்மளுடைய இன்வர்ஸ் ரேஷியோவை இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல நம்ம பின்னம்ல சொல்ல முடியாது. ஐ மீன் என்ன சொல்லலாம்? இந்த 1/5ன்றத 1:5ன்னு சொல்லலாம். ஆனா இதையே நம்ம என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்? கீழே இருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து சேம் ஆக்கி அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு மேல இருக்கிறத மட்டும் தான் வச்சுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 5ன்னு இருக்கு. ஸோ அப்போ மிச்சம் இருக்க இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 5 × 4 × 6. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 டேபிளில் போடுறோம் அப்படின்னா 2 3. இதுக்கப்புறம் எதுவும் காமனாக போகாது. ஸோ 2 3s are 6, 6 5s are 30, 30 × 2 60. 60 வேணும்னா என்ன பண்ணணும்? இங்கே மல்டிப்ளை பை 12, இங்கே மல்டிப்ளை பை 15, இங்கே 60 வேணும் அப்படின்னா என்னது? மல்டிப்ளை பை 10. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 12:15:10. இது 3 காமனாக எதுலையாவது வகுப்படுமா? காமனாக எதுலையாவது டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆன்சர் என்னது? 12:15:10. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேம் கீழே இருந்தது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12/60, 15/60, 10/16 வரும். அப்போ இது 3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிறத எடுத்துட்டு மேலே நியூமரேட்டர் மட்டும் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. If x/5 equal to y/8, then x+5 is to y+8 equal to. ஸோ ஒன்றும் பண்ண வேணாம். x/5 equal to y/8 இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? இந்த y இங்கே கீழே வந்துடும், 5 மேலே போயிடும். அப்போ இங்கே x/y equal to 5/8. அப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 5 + 5 10. ஒய்யோட வேல்யூ 8னா 8 + 8 16. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னா என்ன வரும்? 5:8. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லேயே வந்துடும். ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 1:2:3. இன்வர்ஸ்னா தலைகீழ் விதினா என்னது? 1/1 is 2. இங்கே 2 இருக்கு. அப்போ 1/2. அடுத்து 3 இருக்கு. 1/3. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து கீழே இருக்கிறத சமமாக்கணும். ஸோ எல்சிஎம் 3க்கும் 2க்கும் 6ன்னு தெரியும். அப்போ இங்கே மல்டிப்ளை பை 6, இங்கே மல்டிப்ளை பை 3, இங்கே மல்டிப்ளை பை 2. அப்போ மேலே என்னவாயிடும்? மேலேயும் அதே மல்டிப்ளிகேஷனா? ஸோ 6 × 3 × 2. சாரி 6:3:2. ஸோ என்ன ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. இங்கே கீழே மட்டும் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ மேலேயும் சேர்த்து பண்ணுவோம்.
இல்லையா? ஸோ அப்போ 6:3:2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து எய்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் A is to B equal to 1/2 is to 3/8, B is to C கொடுத்துட்டாங்க, C is to D, then ratio of A is to B is to C is to D. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா A is to Bலேயே உள்ள ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரேஷியோக்குள்ளேயே அந்த ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதை ஒரு முழு எண்ணாக தான் மாற்றணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் தான் A is to B is to C is to D என்ன அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்னது? A is to B. A is to B என்னது? half 3/8. ஸோ ஃபஸ்ட்டு A is to B half 3/8. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்னது? 8 ஈஸியாக மாற்றிடலாமா? மல்டிப்ளை பை 4னா. ஸோ அப்போ A is to B வந்து 4:3. அடுத்து B is to C என்ன கொடுத்துருந்தாங்க? B is to C என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. 1/3 5/9. ஸோ 1/3 is to 5/9. ஸோ இதை 3ஐ ஈஸியாக 9 ஆக்கிடலாமா? என்ன பண்ணால் 9 வந்துடும்? மல்டிப்ளை பை 3. ஸோ அப்போ 3:5. அடுத்து என்ன இருக்கு? C is to D. C is to D என்ன கொடுத்துருந்தாங்க? 5/6 3:4. ஸோ அப்போ 6க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பை 2னா 12, இங்கே மல்டிப்ளை பை 3னா 12. ஸோ அப்போ 5 2s are 10, 3 3s are 9. ஸோ 10:9. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? A is to B is to C, C is to D. நமக்கு இது வரைக்கும் இதை கொடுத்துட்டு A is to D கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் போதும்னு பார்த்துருந்தோம். இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மெர்ஜிங் மெத்தடில் தான் போடணும். ஓகேவா? இல்லை வேற எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே பியோட வேல்யூ என்னது? 3. லாஜிக்காக யோசிச்சுக்கலாம். பியோட வேல்யூ 3, இங்கேயும் பியோட வேல்யூ 3, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இங்கே சியோட வேல்யூ என்னது? 5, இங்கே சியோட வேல்யூ 10. கரெக்டா? இங்கே சியோட வேல்யூ 10. எனக்கு சிக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கணும். 5ஐ ஈஸியாக நான் 10ன்னு மாற்றிடலாம். 5ஐ ஈஸியாக எப்படி 10ன்னு மாற்றுவேன்? இது ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பை 2ன்னு பண்ணிடுவேன். பண்ணால் என்னவாயிடும்? 6:10ன்னு வந்துடும். இங்கே இப்போ பியோட வேல்யூ 6ன்னு இருக்கு, இங்கே என்னது? எனக்கு பியோட வேல்யூ 3ன்னு இருக்கு. அப்போ இதையும் நான் என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பை 2. அப்போ 8:6ன்னு மாறிடும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ இங்கேயும் 6, இங்கேயும் 6 பியோட வேல்யூ இல்லையா? அடுத்து சியோட வேல்யூ என்னது? இங்கேயும் 10, இங்கேயும் 10. அடுத்து டியோட வேல்யூ 9. ஸோ 8:6:10:9 இதான் ஆன்சர் அப்படின்னு லாஜிக்காக போடலாம். இந்த லாஜிக்கா இல்லைன்னா என்ன பண்ணலாம்? மெத்தட் ஆஃப் மெர்ஜிங். மெத்தட் ஆஃப் மெர்ஜிங்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் A is to B is to C is to D எழுதணும். A is to B இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சது? 4:3 இல்லையா? இங்கே அடுத்து என்ன கிடைச்சது? 3:5. அடுத்து C is to D இங்கே என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் என்ன வந்திருந்தது? 10:9. ஸோ 10:9. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 3ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இங்கே, அடுத்து இந்த 5ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே, இந்த 3ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே, இந்த 10ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே 10, இங்கே 10. இப்போ இங்கே 4 3s are 12, 12 into 10 120. அடுத்து 3 3s are 9, 9 into 10 90. அடுத்து இங்கே 3 5s are 15, 15 into 10 150. அடுத்து இங்கே என்னது? 3 5s are 15, 15 into 9 அப்படின்னா என்ன வந்துடும்? 135. ஸோ இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ 5 டேபிளில் பண்ணுறோன்னு வைங்க. 5 டேபிளில் பண்ணால் 2ல் 10 மிச்சம் 2, ஸோ 24. 1ல் 5 மிச்சம் 4, ஸோ 8. இங்கே என்னது? 30. இங்கே என்னது? 3 2 27. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 3 டேபிளில் பண்ணால் 8:9:10, சாரி இது 9 இல்லை 6. ஸோ 8:6:10:9 அப்படின்னு இங்கே வந்து அரே ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இது மெர்ஜிங் மெத்தட். இது லாஜிக்காக யோசிக்கிறது. இங்கே பிக்கு 3 3 வந்துச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் இங்கே சிக்கும் என்ன பார்க்கணும்? சிக்கு இங்கே வேல்யூ 5, இங்கே 10ன்னு இருந்தது. ஸோ அப்போ 5ஐ 10ஆ மாற்றுறதுக்கு இங்கே மாற்றுறப்போ பி வேல்யூ மாறிச்சு. ஸோ அதனால இங்கேயும் பி வேல்யூவை மாற்றி இப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த லாஜிக்கும் யோசிக்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெர்ஜிங் மெத்தடும் போடலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வாட் இஸ் த காம்பவுண்டட் ரேஷியோ? கூட்டு விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு விகிதம் நான் ஸ்டார்டிங்ல ஃபார்முலா எழுதி போட்டேன்ல. என்ன எழுதி போட்டேன்? இந்த 3 ரேஷியோ இருக்கு. இந்த 3 ரேஷியோவோட இந்த நியூமரேட்டர்
ஃபர்ஸ்ட் என்னென்ன ரேஷியோ 2/5, 5/11, 33/8. ஸோ இதான் 3 ரேஷியோ. இந்த 3 ரேஷியோவையும் நியூமரேட்டரா மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைடட் பை டினாமினேட்டரா மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 கேன்சல் ஆயிடுமா? 11 டேபிள் எதை கேன்சல் பண்ணா 3, 2 டேபிள் எதை கேன்சல் பண்ணா 4. ஸோ 3/4. ஸோ 3:4 தான் இது காம்பவுண்டட் ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10x plus 5 is to 42x plus 8 என்பது 5:8 இன் மும்மடி விகிதம் எனில் x கியூபின் மதிப்பு காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ இஸ் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 5:8 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் எதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ? இதனோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோவாமா. சரியா? ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 5:8 என்னது? கியூப்னு சொன்னோமா? ஸோ 5 கியூப் is to 8 கியூப். 5 கியூப் நமக்கு என்ன தெரியும்? 125. 8 கியூப் 512 அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து இதை என்ன பண்ணணும்? இதோட ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது? இதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோட ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 10x plus 5 அப்படின்னு மேலே இருக்கா, இங்கே 512 இருக்கா. ஸோ இங்கே 512 வந்து இந்த சைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ 512 இந்த சைடு வந்துடும். இல்லை என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கே வந்து இதுலேருந்து 5 காமனாக எடுத்துடலாம். ஸோ இதுலேருந்து 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 2x plus 1 equal to இங்கே 125 இருக்குது. இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம 42. ஸோ இங்கே வந்து ஒரு 8 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 8ல் 42 வராதுல்ல, 48 தான் வரும். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 2 காமனாக எடுக்கிறேன்னு வைங்க. ஒரு 2 காமனாக எடுத்துட்டா இது 21x plus 4 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து 125/512. ஸோ இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 256. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால், ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் கியூப் கேட்டிருக்காங்க. ஸோ 12 கியூப் என்னது? 1728 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணி காமிக்கணுமா? நீங்களே பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ 256 இங்கே வரும். ஸோ 256 இங்கே வந்ததுக்கப்புறமா 2x கூடயும் வரும், இன்ட்டு 1 கூடயும் வரும். ஸோ ப்ளஸ் 256 ஈக்குவல் டு இங்கே 25 வந்து இந்த சைடில் 2 டேர்முக்குமே வரும். ஓகேவா? ஸோ நீங்களே சால்வ் பண்ணி பார்த்துப்பீங்கல்ல? பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறீங்க எக்ஸ் 12 வருதான்னு. ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் எக்ஸ் இஸ் டு 9 ப்ரொபோர்ஷன் டு 5 is to y தென் xy அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ரொபோர்ஷன் எப்போ சொல்லுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோடி இல்லைன்னா கடை உறுப்புகளின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 9 × 5 45. ஓகேவா? ஸோ இங்கே 9 × 5 45. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? 12th கொஸ்டின் போயிடலாமா? 12th கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 3 எண்களின் விகிதம் 10:15:24 மற்றும் அதன் கூட்டுத்தொகை 196 எனில் அந்த எண்ணில் சிறிய எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 நம்பருடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம்ல இருந்து அந்த நம்பர் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த நம்பர் வேணும்னா காமனா ஏதோ கேன்சல் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 10x, 15x, 24x இதெல்லாம் தான் அந்த நம்பர். இப்போ இந்த 3 எண்களுடைய சம் வந்து 196. ஓகேவா? சம் 196னா என்ன அர்த்தம்? 10x plus 15x plus 24x equal to 196 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து x கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும்? 10 plus 15 25, 25 plus 24 49. ஸோ 49x equal to 196. 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 7. இங்கே 2ல் 14, மிச்சம் என்னது? 5. ஸோ 8 7s are 56. அப்போ எக்ஸோட வேல்யூ 28/7 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னா என்னது? இந்த தானே ஸ்மாலஸ்ட். 10 இருக்கிறது தானே ஸ்மாலஸ்ட்ல வரும். ஸோ 10 ×
எக்ஸ். ஏன்னா இங்க 15 24 பெருசு 10 விட. அப்போ 10x தான் ஸ்மாலஸ்டா இருக்கும். அப்போ 10 into 4 40. இதுதான் என்னது எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா, புரியுதா? இப்போ நம்பரோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நம்பர் வேணா என்னது காமனா ஏதோ ஒன்று கேன்சல் ஆயிட்டு தான் அந்த விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காமனா ஏதோ ஒன்று கேன்சல் ஆயிருக்குன்றது தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய கூட்டுத்தொகை தான் 196ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10x 15x 24x நான் ஆட் பண்ணி 196ஓட ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ அதுல எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் வந்து இந்த 10x தான். லார்ஜஸ்ட்னு கேட்டால் 24 இல்லையா? ஸோ அப்போ இந்த 10xனா 10 into 4 40. அடுத்த கேள்வி, இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கற்பலன் 432 எனில் பெரிய எண் எது? இரு எண்களின் விகிதம் 3:4னா அந்த நம்பர் என்னது 3x 4x இல்லையா? அவற்றின் பெருக்கற்பலன் 432. பெருக்கற்பலன்னா ப்ராடக்ட். ஸோ 3x into 4x equal to 432. 4வது வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா 1 32 மொத்தமா எடுத்துக்கிட்டா 8 4s 32. அடுத்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3ல 9 மிச்சம் 1 ஸோ 6. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 6ன்னு வந்துடும். ஓகேவா, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் 4 தானே? 3:4ல லார்ஜஸ்ட் 4 தான். அப்போ 4xனா 4 into 6 24 தான் நமக்கு என்னது லார்ஜஸ்ட் நம்பர். அடுத்த கேள்வி, ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. ஸோ 42 அப்படின்றது தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க 3:4ன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வர்க்கங்களின் கூடுதல் ஃபர்ஸ்ட் இந்த 3:4ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னது 3x 4x. கரெக்டா, 3x 4x. ஸோ அப்போ இங்க டோட்டலா 3 + 4 7x தான் இந்த 42 இல்லையா? டோட்டலா 3 + 4 3 பங்கு 4 பங்குன்னு பிரிச்சிருக்காங்க. மொத்த பங்கு 3 + 4 7 பங்கு. அந்த 7 பங்கு தான் எனக்கு என்னது இந்த 42. ஸோ இந்த டோட்டலா இந்த 7x தான் 42. அப்ப எக்ஸ் என்னது 42/7னா 6 அப்படின்னு கிடைச்சிரும். 42/7னா 6ன்னு கிடைச்சிரும். அப்ப 3 6 ஆர் என்னது 18, 4 6 ஆர் என்னது 24. இதான் அந்த நம்பர். ஆனா அந்த நம்பர் என்னன்னு கேட்கல. அந்த இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஸ்கொயர்ஸ், வர்க்கங்கள்னா ஸ்கொயர்ஸ். அப்ப 18 ஸ்கொயர் 24 ஸ்கொயர், அதனோட கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 18 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 18 ஸ்கொயர் என்னது 324, 24 ஸ்கொயர் 576. ஸோ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும்ல. 18 ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் என்னது 1 ஸ்கொயர் 0 1ன்னு போடணும். 8 ஸ்கொயர்னா 64. அடுத்து 1 into 8, 8 into 2 16. இங்கே ஒன்றை விட்டுட்டு 16ன்னு போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுங்க. 4 1 324 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ அடுத்து என்னது 24 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் எப்படி போடலாம்? 24 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 0 4, 4 ஸ்கொயர் 16. அடுத்து 2 4s are 8, 8 2s are 16. இங்கே ஒரு இதை விட்டுட்டு போடணும் 16. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 576 அப்படின்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 900. ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஷின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4. ஸோ மாத வருமானங்கள் ஏபி இருக்கு, அவங்களுடைய மாத வருமானம் இன்கம் ஐஏ ஐபின்னு வச்சுக்கலாமா? ஸோ மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும், செலவுகளின் விகிதம்னா எக்ஸ்பெண்டிச்சர் இ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ E/EB செலவுகளின் விகிதம் இது என்னது 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் A/Bயின் மாத வருமானத்தை காண்க. ஸோ இப்போ என்னது சேவிங்ஸ், ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க. ஸோ சேமிப்பை எப்போ பண்ணுவோம்? இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கதா சேவிங்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ஏவை பத்தி பேசுவோம். ஏவோட இன்கம் என்னது? ஸோ இங்க காமனா ஏதோ ஒன்று இருந்து கேன்சல் ஆயிருக்கு. அப்போ ஏவோட இன்கம் 3x,
பியோட இன்கம் என்னது 4x. இங்கேயும் காமனா ஏதோ ஒன்று இருந்து கேன்சல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டதுனால நான் இங்கே ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 5y செலவு பண்ணுறாங்க, இவங்க 7y செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? இது வருமானம், இது செலவு, இது ரெண்டு போக 5000 சேமிக்கிறாங்க. அப்போ இங்க என்ன வந்துடும்? ஏவோட சேமிப்பு 5000 எப்படி வந்துச்சு? வருமானம் 3xல இருந்து செலவு 5y கழிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ சேவ் பண்றாங்க. சேவிங்ஸ்ன்றது நமக்கு எப்பயுமே என்னது? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? ஸோ அப்போ அடுத்து பியும் அதே 5000 சேமிக்கிறாங்க. எதுல இருந்து? 4x சம்பளத்துல இருந்து 7y செலவு பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 2 5000. அப்போ என்ன பண்ணலாம்? சாரி, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 5000. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணலாமா? கரெக்டா? ஸோ அப்போ 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 4x மைனஸ் 7y. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வந்தால் என்ன வந்துடும்? இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸ் 7y மைனஸ் 5y. இங்கே 4x, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்தால் மைனஸ் 3x. ஸோ அப்போ இது 2y ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2yனா இந்த இடத்துல நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2yன்னு போடுறேன்னு வைங்க. 2yன்னு போட்டால் இங்கே என்ன வந்துடும்? 3 × 2 6y. 6y மைனஸ் 5yனா ஒய்யா? 6y மைனஸ் 5yனா ஒய். ஒய் எவ்வளோ வந்துருச்சு? 5000ன்னு வந்துருச்சு. கரெக்டா? ஸோ ஒய் 5000ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே ஒய் 5000னா எக்ஸ் என்னது? 5000 × 2னா 10000. எக்ஸ் 10000. ஸோ எக்ஸ் 10000னா ஏவோட வருமானம் என்னது? 30000. பியோட வருமானம் என்னது? 40000. ஸோ அப்போ ரெண்டு பேரோட வருமானம் 30 × 40. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், மற்றபடி இந்த சம்மும் ஈஸியானது தான். ஓகேவா? ஸோ இதே போல் இன்னும் 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு பென்னு பேப்பரோட வந்துருங்க. நீங்களும் நாளைக்கு என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.